ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியன் பாலிட்டி சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்றைக்கி வந்து 10th குடிமையியலில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு. ஓகேவா? ஸோ அதை பற்றி வந்து பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த இது வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 2. இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. அது நான் வந்து ஃபுல்லாக ஒன்ஸ் வந்து 1 யூனிட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் டெலகிராமில் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ராதாகிருஷ்ணன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாக்ஸ் டாபிக்ஸில் வந்து இருக்குது. அதுதான் எல்லாமே வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட், துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 63, சட்டப்பிரிவு 66/1, சட்டப்பிரிவு 53, சட்டப்பிரிவு 77. ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 63. ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் ஒன்று, எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஸோ துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பற்றி வந்து எந்த சட்டப்பிரிவு வந்து கூறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 63, சட்டப்பிரிவு 66/1, சட்டப்பிரிவு 53, சட்டப்பிரிவு 77. ஸோ ஆன்சர்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 66/1. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன்று, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அண்ட் 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஸோ இது வந்து கரெக்டானது. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அதுவும் கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பெற்று இருக்க வேண்டும். ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரிதான். ஓகேங்களா? அடுத்து 25th, துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் சமயத்தில் யார் அவர்களுக்கான பணிகளை செயலாற்றுவார்? குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் சமயத்தில் யார் அவர்களுக்கான பணிகளை செயலாற்றுவார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த இது வந்து ஒன் டைம் வந்து நடந்திருக்கு. அதை பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸில் வந்து பார்ப்போம். அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். இதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 1970, 1969, 1971, 1997. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வந்து பதவியில் இல்லாத டைமிங்கில் வந்து யார் வந்து அவங்களுக்கான பணிகளை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். ஸோ அது வந்து ஒன் டைம் வந்து நடந்திருக்கு. அவங்களோட நேம் வந்து எம். இதயதுல்லா நீதிபதி. ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1969ஆம் ஆண்டு. அடுத்து 27, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானத்தை எத்தனை நாட்களுக்கு முன்பு துணை குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பை வழங்க வேண்டும்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 12 நாட்கள், 14 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள். ஸோ விடை எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட், 14 நாட்கள். ஸோ 28, குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவர் பணிகளை துணை குடியரசுத் தலைவர் எத்தனை மாதத்திற்கு கவனிப்பார்? ஸோ ஆப்ஷன் 3 மாதம், 6 மாதம், 12 மாதம், 5 மாதம். ஸோ விடை எதுனா ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது. 29வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டு. செகண்ட் ஒன்று, சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு உருவாக்கும் மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மசோதா வந்து உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, ஒப்புதலுக்கு உருவாக்குறதுக்கான அந்த ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. ஸோ அனைத்துமே வந்து சரிதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு மசோதா வந்து கொண்டு வர்றாங்கன்னா அதில் வந்து ரெண்டு பார்ட்டிஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ பார்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து சமமாக இருக்கிற சமயத்தில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம். ஸோ அதுக்கான சட்டப்பிரிவு தான் வந்து இந்த 100. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஆதரவும் கொடுக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம்னா அதுதான் வந்து கடைசியான
அவர் அந்த ஒரு இதுக்கு. ஸோ ஏன்னா பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு சட்டமும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கடுத்து 30வது கொஸ்டின், நடுவண் அமைச்சரவை குழுவின் தலைவர். நடுவண் அமைச்சரவை குழுவின் தலைவர். ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். ஸோ அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதம அமைச்சர். ஓகேங்களா? நடுவண் அமைச்சரவை குழுவின் தலைவர். அடுத்து 31, எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்கிடவும் உதவிடவும் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும்? சட்டப்பிரிவு 74/1, சட்டப்பிரிவு 75, சட்டப்பிரிவு 63, சட்டப்பிரிவு 60. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவியிட வந்து பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 32, மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை நியமிப்பவர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க போன டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா? மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, துணை குடியரசுத் தலைவர். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ பெரும்பான்மை கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிரதமர்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த கட்சியின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து 33, இந்தியாவின் எந்த பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பிரதம அமைச்சர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர். ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பிரதம அமைச்சர் பதவி தான் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக்சுவலாக இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு அரண்மனை. அங்கே தான் வந்து இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்ற அரசியலமைப்பு முறை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்து தான் நம்மளோட பிரதம அமைச்சர் அந்த பதவி வந்து அந்த இதிலிருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 34, குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பும் செய்து வைக்கிறார். சரியானதை தேர்வு செய்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஸோ அதுவும் வந்து கரெக்டானது தான். ஓகேங்களா? ஸோ அனைத்தும் சரிதான். அடுத்து 35, பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ சட்டப்பிரிவு 74/1, சட்டப்பிரிவு 78, சட்டப்பிரிவு 76, சட்டப்பிரிவு 69. ஸோ பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி அப்படின்னு சொன்னால் பிரிவு 78 தான் வந்து சரியானது. அடுத்து 36, நாட்டின் உண்மையான தலைவர். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், முதலமைச்சர். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதமர். ஓகேவா? ஸோ பெயரளவில் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குனாலும் என்ன வரும்? ஸோ உண்மையான தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதலமைச்சர் வரும். ஓகேங்களா? அது பெயரளவில் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆளுநர் வந்து வருவாங்க. ஓகேங்களா? கவர்னர். ஸோ அடுத்து 37வது கொஸ்டின், ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டும் அமைச்சரவையை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இருக்கிற மெம்பர்ஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அமைச்சர்களாக வந்து நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 15%, ஆப்ஷன் பி 25%, ஆப்ஷன் சி 35%, ஆப்ஷன் டி 10%. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ 15% தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 100 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் அமைச்சர்களாக பார்த்தோம்னா 15 மெம்பரை மட்டும்தான் நியமனம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிரதமர் உட்பட. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது வந்து பிரதமராக இருக்கணும். ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ அவங்க உட்பட தான் வந்து 15% வந்து இருக்கணும். அடுத்து நடுவண் அரசின் 3 தரநிலைகள். 38வது கொஸ்டின், நடுவண் அரசின் 3 தரநிலைகள். கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 3மே வந்து கரெக்டானது தான். ஓகேங்களா? கேபினெட், ராஜாங்க அமைச்சர்கள், இணையமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்களை வந்து ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. 39வது கொஸ்டின், சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு பெறுபவர் யார்? சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு பெறுபவர் யார்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், நிதியமைச்சர். ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதமர். ஓகேங்களா? ஸோ சர்வதேச மாநாடுகள்னால் அந்த காமன்வெல்த் மாநாடு, சார்க் மாநாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாநாடுகள் தான் வந்து சர்வதேச மாநாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற மாநாடுகள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்து 40வது கொஸ்டின், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? குடியரசுத் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி. ஸோ ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டானது, பிரதமர். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. வீடியோ இதோட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.